എന്റെ പേര് സാബിറ. ഞാൻ പാലക്കാട് നിന്നാണ് വരുന്നത്. എനിക്ക് വിജയ് സാറിന്റെ തീവ്ര രസികയാണ്. കേരളത്തിലും ഇതേമാതിരി பார்ட்டி ரூபீகரிக்கணும்னு ഞങ്ങൾക്ക് ஆகிரகமுண்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் சாரை பார்க்கும்போது. நாங்க விஜய் சாருக்காக நிறைய வெல்ஃபேர் ப்ரோக்ராம் எல்லாம் கேரளால பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி முக்கியமந்திரியா இங்க தமிழ்நாட்டுல வந்த மாதிரி பிரைம் மினிஸ்டரா நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என் பேரு ஜெய்ஷிலி, தஞ்சாவூர்லேருந்து வரேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மீட்டிங்கு. நானும் ரொம்ப தமிழ் ஆர்வலர் தான், நிறைய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். ஆனா எனக்கு பொலிட்டிக்கல் மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததே இப்பதான். அதாவது ரொம்ப ஆர்வமா ஒரு இளைய சமுதாயத்தினரை ரொம்ப ஈர்த்திருக்காரு. நான் அவரோட நிறைய கேம்பெயின்ல அவரோட நான் ஃபேன் தான் 32 இயர்ஸா. ஆனா அவர் கேம்பெயின் தான் வீடியோல பார்த்து அவரோட ஸ்பீச்சுக்கு நான் ரொம்ப எனக்கு அவர் மேல நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. அதனால நான் தஞ்சாவூர்ல காலையில 8 மணில இருந்து இங்க வெயிட் பண்ணி இப்ப அட்டென்ட் பண்ற மீட்டிங். என் பேர் மாயரூபினி. என்னோட பேரு மாயரூபினி. நான் திருவரம்பூர் தொகுதியில பூத் ஏஜென்ட்ல இருந்தேன். அப்ப பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது போட்டியில பங்கேற்கிறப்பயே தெரியும், தேர்தல் போட்டியில நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட்ஸ் இருந்ததுன்னு. இப்போ இன்னுமே மேசிவா சப்போர்ட்ஸ் இருக்கு. இது இன்னுமே கண்டினியூ ஆகணும். எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பு யாருமே கொடுக்க முடியாது. இது நம்ம தலைவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இளைஞர்கள் எல்லாருமே இது கோஆபரேட் பண்ணணும். நம்ம தவறுகள் எங்க நடக்குதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். போலீஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கணும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப துணையா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த சட்டத்தை மத்தவங்க நம்மள மார்க் பண்ணாம இருக்கிறதுக்கும், நம்மள எவ்வளவு பேர் நம்மள என்ன வார்த்தை சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் we are intellectual அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். we have to prove more for the rest of the years. thank you. this is my வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தளபதி ஜெயிச்சது சிஎம் ஆனது ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட பெரிய பிரம்மாண்டமா அவர் வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் திருச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காரு பொதுமக்கள் கூட்டுறதுக்காக, நன்றி தெரிவிக்கிறதுக்காக. அதுவும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னும் நிறைய நல்லதெல்லாம் செய்வார், அந்த கான்ஃபிடென்ட் எங்களுக்கு எல்லாமே இருக்கு. பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இங்க வராருங்கிறது சிஎம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல திருச்சிக்கு வராருங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. திருச்சி தொகுதியை ராஜினாமா பண்ணாலும் அவர் எப்போதும் திருச்சிக்கு நல்லா செய்வாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. சிஎம் தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் அண்ணா. நாள் அண்ணாவை இளைய தளபதி விஜயா பார்த்தோம். இப்ப முதல் முறையா திருச்சியில முதலமைச்சர் விஜயா பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம். அண்ணா வராதுக்கு முன்னாடியே இங்க பயங்கரமான ஆரவாரமா இருக்கு. அண்ணா சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே அவரு கண்டிப்பா நிறைவேற்றுவாருன்னு நம்புறோம். இந்த டைம்ல மக்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் டைம் கண்டிப்பா கொடுங்க. உடனே எதுவும் செய்ய முடியாது, கொஞ்ச நாட்கள் ஆகும். ஆனா கண்டிப்பா அவரு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பா நிறைவேற்றி தருவாரு.